வணக்கம் குழந்தைகளே. இன்று நான் உங்களுக்கு ஒரு மாயமான கதையை சொல்லப் போகிறேன். ஒரு குட்டிச் சிறுவன் பெயர் குமரன். அவன் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மாவுடன் வாழ்ந்தான். தூய்மையான இதயம், நல்ல மனசு, அதுதான் அவன் அடையாளம். ஆனால் அவர்களது வாழ்க்கை எளிமையானது. தினமும் வேலை பார்த்து சிறு உணவுடன் கூடிய வாழ்வு. ஒரு நாள் குமரன் காட்டுக்குள் மரக்கட்டை தேடி சென்றான். பயணத்தின் நடுவே ஒரு வயதான தாத்தாவை பார்த்தான். அவர் ஒரு பசுமை மரத்தடியில் அமர்ந்து காய்ந்து போனார் போல தெரிந்தார். குமரன் தன் கையில் இருந்த சிறு உணவை அவருடன் பகிர்ந்தான். அந்த அன்பும் பரிவும் தாத்தாவை நெகிழச் செய்தது. அந்த தாத்தா உண்மையில் ஒரு மாய வியாதாரி. அவர் குமரனுக்கு ஒரு சிறிய மந்திரக் கலசம் கொடுத்தார். இது கடவுளின் பரிசு என்றார். நீ ஒருவருடன் உணவை பகிர்ந்தால் இது அதே உணவை இரட்டிப்பாக மாற்றும். குமரன் அதில் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அவன் அதை பதுக்கிக் கொள்ளவில்லை. அதே நாள் முதல் குமரன் தன் உணவை ஏழைவர்களுடன் பகிர்ந்தான். தினமும் அந்த கலசம் மேலும் மேலும் உணவை கொடுத்தது. அவனது வீடு ஒரு சிறிய விருந்தகம் போலவே மாறியது. ஏழைகள், முதியவர்கள், பசித்த குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக உணவு பெற்றனர். நாட்கள் செல்ல அந்த கிராமமே மாறியது. பசிப்பிணி இல்லாமல் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த ஒற்றை பையன் தன் நல்ல தன்மையால் ஒரு முழு சமுதாயத்தை மாற்றினான். ஒரு நாள் கலசம் தானாக மறைந்துவிட்டது. ஆனால் அதற்காக யாரும் வருத்தப்படவில்லை. ஏனென்றால் எல்லாருக்கும் உள்ளத்தில் நிறைந்துவிட்ட உணர்வு, அன்பு. அதை எந்த மந்திரமும் இல்லை என்று சொல்ல முடியாது. இதோ குழந்தைகளே, இந்த கதையின் அர்த்தம் என்ன தெரியுமா? பகிர்வது என்பது நாம் இழக்கும் விஷயமில்லை, அது பெருகும் சக்தி. நம்மிடம் இருக்கும் சிறு விஷயத்தையும் மற்றவருடன் பகிர்ந்தால் அது ஒரு பெரிய மகிழ்வாக மாறும்.